So hi guys, welcome back to your channel. இன்னைக்கு வந்து நம்ம மைன்கிராஃப்ட் பார்ட் 3 தான் விளையாட போகிறோம். ஓகே, டுடே வந்து நம்ம ஒரு மைனிங் போக போகிறோம், அப்புறம் ஃபார்ம் கட்ட போகிறோம் guys. So let's get into this video. ஸோ இதான் நம்ம போன வீடியோவில் கட்டின வீடு. ஓகே, இப்போ வந்து நம்ம கீழே அடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வுட்டு கிரைண்ட் பண்ணோம். அண்டு நம்மள்கிட்ட அயன் இருக்குது. ஆக்ஸ், பிக்ஆக்ஸ், பக்கெட் 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 ஒரு பக்கெட் செஞ்சுக்கலாம் ஐஸ். கேம்ப் ஃபயர் எதுக்கு, வேறு எதெல்லாம் தேவைப்படும்னு பார்ப்போம் கைஸ். ஓகே, நம்ம பப்பீஸ்லாம் நம்ம உள்ளே கூட்டிகிட்டு போயிடலாம். ஏன் இங்கே மலையில் நலையிறாங்க? வாங்கடா உள்ளே வாங்கடா. நம்ம இங்கேனே உட்கார வச்சிடலாம். வா 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 வா, அவ்வளோதான் உட்கார். சூப்பர்ரா. இவங்களுக்கு நம்ம கொஞ்ச நேரத்தில் ஃபுட் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு கதை நைட் ஆகிடுச்சு, தூங்கிடணும். பெட் எல்லாத்தையும் உள்ளே அரேஞ்ச் பண்ணாங்க ஈஸாக தான் மெயின். தூங்கு. க்ரீப்பர் இது வந்துடாமல் அந்த வெடிகுண்டு முருகேசி. ஓகே, இல்லை நம்ம ஆர்ஸ் டைம் பண்ணி வச்சுருந்தோம் போன வீடியோவில். நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து இந்த ஆர்ஸ் ஹேண்டில் செய்ய பார்ப்போம். ஈஸி தான், ஆனால் எதுக்கு நான் இப்போ செய்யலைன்னா, ஏன்னா நமக்கு லெதர் வேணும். லெதருக்கு மாடை கொள்ளணும். நம்ம இடத்துல மாடே இல்லை, அதனால அது நமக்கு ஃபுட்டுக்கு தேவைப்படும், அதனாலே வச்சுப்போம். அப்புறம் வந்து நமக்கு ஃபுட்டு வேணும்னா இதிலே கூட நம்ம அதை இது பண்ண போட்டுடலாம். ஸோ மேலே பண்ண போடுமா கீழே போடுவோமா? கீழே இருக்கட்டும். ஃபுட்டு இது பற்றிக்காதே, இப்போ பற்றிக்காதா? பற்றிக்கலை. ஸோ நமக்கு கோலே இல்லாமல் நம்ம ஃபுட்டை இது பண்ணலாம். ஸோ நம்மள்ட்ட எல்லா ஃபுட்டும் எடுத்துக்கலாம். ஆனால் நம்மள்ட்ட ஃபுட்டே இல்லையே. ஓகே ஓகே, தான் இதை வந்து நம்ம இப்படி டெஸ்ட் பண்ணால் மட்டும் போதும், அது இதாகிருக்கும். அது குக்கானா அதே கீழே போட்டுரும். இல்லைன்னா நம்ம இப்படி எடுக்கணுமோ தெரியலையே. நான் குக்கானு அது போட்டுறேன், ஆனால் லேட் ஆகும் ஐ திங்க் ஸோ. இப்போது நம்ம வெளியே இருக்க பொருளாக உள்ளே எடுத்து வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு ஃபார்ம் பண்ணுவோம் ஐஸ். ஓகேவா? இந்த இடத்துல வந்து நம்ம அனிமல் ஃபார்ம் வைக்கிறோன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது குக்கானு பாருங்கள் எப்படியே கீழே போட்டுருச்சு. ஸோ இப்போ நம்ம இதை சாப்பிட்லாம். ஐயோ, 2 பேர் பார்க்குறீங்க. இருங்க, தலையை பாருங்க. ஓகே ஓகே, அப்போனா நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சீட் ஃபார்மிங் வச்சுருக்கோம். அதுக்கான திங்ஸ்லாம் இதுக்குள்ளே இருக்கும். நம்ம சீடு வேறு எதுவுமே இல்லையே. இல்லை, ஸ்டோன் எடுத்துப்போம். ஓகே, ஒரு சிக்கன் இருக்கு. ஓகே, இப்படி இருக்கு, நல்லா இருக்கா? ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஃபார்மிங் பண்ணணும். ஸோ ஃபார்மிங் வந்து எங்கே பண்ணுவோம்னா ஏதாச்சும். ஓகே 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 ஓகே, நல்லது நல்லது நல்லது. சீடு கரெக்டாக தான் நம்மளால் ஃபார்மிங்கை பண்ண முடியும்.
வாட்டர் மெலனும் எடுத்து நினைக்கிறேன். ஓகே, கிடச்சிருக்கு. இன்னும் எடுப்போம், எவ்வளோ எடுக்க முடியுதோ. ஐ திங்க் இட்ஸ் எனஃப். ஸோ நம்ம வந்து ஃபார்மிங் வந்து எங்கே போனால் இங்கே இப்போ ஐயோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வாட்ரு வேணும். வாட்ரு எப்படி எடுக்கணும்னா இந்த பக்கெட்டில் நம்ம வீட்டை வந்து லைட்டாக தள்ளி வந்தால் இங்கே 2 மாடு இருக்குது. இப்போ நம்ம இந்த மாடை தான் நம்ம ப்ரீட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு காமிக்கிறேன். கொஞ்சம் வினோதமாக தான் இருக்கும். பாருங்க, தண்ணி எடுத்தாச்சு. வாங்க போகலாம். ஜம்ப். சரி, எங்கடா திரும்பிய போகிறேன்னு கேட்டால் இந்த தண்ணி நமக்கு பத்தாது. ஸோ இதில் ஒரு ட்ரிக் இருக்குது. இப்போ இங்கே பெரிய ரிவர் மாதிரி ஓடுதா, அதெல்லாம் நமக்கு அன்லிமிட்டட் வாட்டர். ஆனால் இப்போ நான் உருவாக்க போகிறதும் ஒரு அன்லிமிட்டட் வாட்டர். இப்போ அதை இங்கேயே கொட்டி அதை எடுத்து அது அன்லிமிட்டட் வாட்டராக இருக்காதுல்ல. இருங்க நான் காட்டுறேன். ஸோ நம்ம வீடியோக்கு இன்னும் யார் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ எல்லோரும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு பெல் பண்ண கிளிக் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் புரிய வச்சுன்னா உங்களுக்கு உடனே வந்துடும். ஓகே, ஃபஸ்ட் வந்து நம்ம போய் ஒரு குட்டி நேப் போட்டுக்கலாம். குட்டி தூக்கம். ஓகே, இப்போ வந்து எங்கேயோ தண்ணி கொட்டணுமே. எங்கோடா இருக்குது? இந்த இங்கே இருக்குது. இப்போ நம்ம இதை இப்படி உடச்சி இப்படி பண்ணோன்னா அன்லிமிட்டட் வாட்டர் ஆகிடும். வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபார்மிங் பண்ண போகிற ஏரியாவுக்கு போயிடுவோம். இப்போ வந்து இப்படி இங்கிட்டு கொஞ்சம். இப்போ ஓகேவா, இப்படி ஒன்று இப்படி ஒன்று. ஸோ இப்போல்லாம் கலர் மாறினா அது இப்போ மாறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்மள்ட்ட 6 சீட்ஸ் இருக்குது. அப்புறம் செஸ்ட்டுக்குள்ளே ஒரு 2 இருக்குது. இந்த செஸ்ட்டுக்குள்ளே நத்திங். இந்த 8ஐயும் இல்லாச்சும் இது ஈரமாக இருக்குது நல்லா. ஸோ கைஸ் நம்ம இந்த பக்கம் அந்த மாதிரி லைட்டாக ஈரமாக்குவோம். அப்போ தான் அது நல்ல ஈரமாக இருக்கனால இந்த ஃபாஸ்ட்டாகவே கைஸ் இது அன்லிமிட்டட் வாட்டர் நினச்சா காலி ஆகுது. ஓகே, அப்புறம் நம்ம எப்பயும் பண்ணுற போலே பண்ணிடுவோம். அன்லிமிட்டட் வாட்டராக இருக்கும்னு நினச்சேன், காலி ஆயிடுச்சு.
எப்பவுமே அன்லிமிட்டட் வாட்டராக தான் இருக்கும். ஓகே நம்மள்ட்ட ஃபுட்டு ஓகே குக்கரை போட்டு சாப்பிடும். ஓகே சிக்கன் இருக்குது, சிக்கனையும் நம்ம இது பண்ணுவோம். ஓகே இது அன்லிமிட்டட் தான். ஸோ இப்போ நம்ம இந்த பக்கம் ஒன்று போட்டோன்னு ஈரமாயிடுச்சா நல்லா. இந்த பக்கம் ஒன்று கைஸ். ஓகேவா இப்போ நமக்கு வுட்டு வேணும். இப்போ நான் வுட்டெல்லாம் கிரைண்ட் அடிச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறேன் கைஸ். இப்போ நம்மள்ட்ட 1 ஸ்டாக் ஆஃப் வுட் இருக்குது. இது போதும் கைஸ். சீட்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. டைம் ஃபார் மூவ் அவர் ஜஸ்ட் டு ஒரு ஹவுஸ். கைஸ் இது அது இருந்துக்கிட்டே இருக்கு. இப்போதைக்கு அமர்த்தலாம் முடியாதா? தண்ணி 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 நமக்கு ஒரு 3 கிடச்சிருக்கு. அவர் எல்லாமே ஈரமாயிடுச்சு. இப்போ வளர்ந்துரு 3 நாளாக இது வளர. ஸோ அதுக்குள்ளே நம்ம இது எல்லாத்தையும் உள்ளே மூவ் பண்ணிடலாம். ஓகேவா நம்ம ஃபுட்டு தனியாக ஸ்டோர் வைக்கணும். இதில் தான் நிறைய பொருள் படி. எனக்கு ஏதாச்சும் சீர் கிடச்சிருக்கா? கிடச்ச நல்லது. ஐ திங்க் நோ. சுகர் கேன் இருக்குது. அப்புறம் வேறு எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை கைஸ். இது வந்து வுட்டுக்கு கைஸ். பம்கின் நல்லா வளர வைக்க முடியும். பம்கின் உள்ள வச்சிருவோம். இதை வச்சிருவோம். இதில் நம்ம இதுலேயே இருக்கட்டும். மொத்தமே தூங்குடா. ஓகேவா இப்போ நம்ம ஒரு டெஸ்ட்டு செய்யணும். எல்லாமே வுட்டுக்கு கைஸ். இதில் வந்து நம்ம வுட்டு மட்டும் வைக்க போகிறோம். ஸோ ஒரு நம்ம இந்த பக்கம் வச்சுருவோம். இங்கே வச்சுருவோம். பாருங்க அவ்வளோதான். இது எல்லாமே வுட்டுக்கு மட்டும்தான். ஸோ நம்ம எல்லா வுட்டையும் இங்கே வச்சிடலாம். ஓகே அப்புறம் வேறு என்ன வுட் ஐட்டம்ஸ்
கேஸ் இந்த ஸ்டிக்கையும் உள்ள வச்சிடலாம். 32. ஓகே, இது போதும். இருடா குதிரை இருடா. ரீஸ்பான் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து ரைஸ். அப்புறம் வந்து இங்கே இப்போ அப்புறம் இன்னொன்று வந்து இன்னொரு ரைஸ். நமக்கு பசிக்குது. சிக்கன் இருந்துச்சு நம்மள்கிட்ட. எல்லாத்தையும் ஐ திங்க் வெளில செட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இல்லைடா, வச்சுக்கோங்கடா. ஐ திங்க் ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் டைம் ஃபார் ஃபஸ்ட் ஸ்டிக்கு செஞ்சுக்கிட்டு 4 தானே பத்தாதே. ஸ்டிக் கொடு. ஸ்டாக்ல ஒரு பாதி கொடு போதும். 8 சேலைஸ் மோஸ்ட் ஒன் ஸ்டாக் இருந்துச்சு. ஓகே குக் ஆயிடுச்சு. ஓகே இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சலாம். மரத்தில் வச்சு கிளியர் பண்ணலாம். கிளியர் க்ரோ ஆயிடுச்சு. இந்த மாதிரி நாளைக்கு க்ரோ ஆயிரும். இன்னும் இது லைட்டாக இன்னும் கொஞ்சம் லைட்டாக இதாகனா அது க்ரோவாக ஆனதுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் மரம் இருக்கு, இதையும் கிளியர் பண்ணணும். அதனால எவ்வளோ வுட்டு எடுக்க முடியுதோ எடுப்போம். எல்லா மரத்தையும் கிளியர் பண்ணிடுவோம். சாப்பிட்றோம். எங்கடா போகிற? உனி விட மாட்டேன்டா. வா இங்கே கடை இங்கே ஓட பார்க்குறேன். சீடு தேவை எடுத்துக்கிட்டோம். இப்படியே கூட போட்டுலாம். ஓகே இந்த இடத்துல வந்து நம்ம ஆடு தனியாக மாடு தனியாக பிரிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாக ஆடுக்கு
அது ஃபுல்லாக மாடுக்கு. இதை ஏன்டா போட்டேன்? ஓகே கேஸ்னா ஸோ நம்ம அதுக்கு டோர்லாம் வச்சிட்டோம் கேஸ். இப்போ வளர்ந்துருக்கா ஏய் வளர்ந்துருச்சு. புல்லு பாருங்க, புல்லு. அப்புறம் வேற இன்னும் வளர கண்டிஷனில் இருக்கு. நமக்கு அதை உடச்சி ஓகே இப்போ கிடச்ச மூணையும் இங்கே போட்டலாம். கேஸ் இப்போ நம்ம மாடு ஆடு எல்லாத்தையும் பிடிக்க போமா. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு உள்ள இதில் வச்சோம். இந்த உள்ள எடுத்து இது செய்யணும் ஈஸ். இது எதுக்குன்னா பாருங்க, நம்ம இதில் நார்மலாக குதிச்சா போக முடியாது. ஆனால் இது இருந்தால் போக முடியும். இதுதான் ஸ்க்ரீன் கிராஃப்டோட லாஜிக். ஓகே இப்போதான் நம்ம கூட்டிகிட்டு வரணும். ஃபஸ்ட் ஆடியோ கூட்டிகிட்டு வந்துடலாம். வா மாடு ஸ்பான் ஆயிருக்கு. வா வாங்க. நைட் ஆக போதுடா, வேமா வாங்கடா. ஏய் இங்கே ஒருத்தர் நிற்கிறியா? வா நைட் வேற ஆக போகுது. வாங்கடா ஏஸ், காலையில் போய் இல்லை இது பண்ணிக்கலாம். நைட் ஆயிடுச்சு. ஓகே ஃபைனலி வாடம்மா உள்ள கூட்டிகிட்டு வர படம். வரமாட்டேன் சொல்லுங்க. வாங்க இன்னொருத்தையும் எங்க? வா 3 பேர் வாங்க. டேய் வைத்தியக்கார வாடா. இங்கே தாண்டா இருக்கு, வாங்கடா. இந்த ஆடெல்லாம் எங்கேயோ இருக்கு. நான் எப்படி கூட்டிட்டு வர போறேன்னு தெரியல. உள்ள வா, ஒரு ஆள் உள்ள வாங்க. வந்துட்டீங்களா? இதுக்குள்ள வாங்க. வாங்கடா. வாடா ஃபைனலி உள்ள வச்சு அடைச்சிட்டோம். இப்போதான் இப்போ ஃபீடு கொடுத்தா இது நடக்கும். ஓகே இப்போ வந்து நம்ம சேடல் செய்யணும். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா
மூவ் பண்ணுவோம். ஓகே, லெசர் கிடைக்கல, ஏன் நடக்கும்னு தெரியல. கதை முடியாச்சா? இது முடியலாம். ஃபஸ்ட்டு இப்போ உள்ளே போயிடலாம். இப்போ ஆடை வேற கூட்டிகிட்டு வரணும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்படி போய் ஐயோ வச்சுக்கணும். இப்போ 4 இருக்குது, 4 எடுத்துடணும். இப்போ திரும்பி வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். மாடை போய் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரணும். ஆடு எங்கடா இருக்கீங்க? நீங்கள் வேறு இப்போன்னு பார்த்து எங்கே போனீங்கன்னு தெரியலையே. எப்போவுமே இருந்தால் நிறையா இருப்பாங்க. கூழ் போட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன் அந்த பீஃபை. ஓகே, ஐ திங்க் உடத்த வருமா? இல்லை, சீடு தான் வருது. தேவை முடிச்சிட்டேன். நாளைக்கு வளர்ந்துருக்கும். உட்காருங்கடா. வேகமாக வந்தால் நல்லாயிருக்கும். காத்திருந்து காத்திருந்து காணாமல் போகிறது. ஏய், சாடு இப்போ கண்ணிலே பட மாட்டேங்குது. கோழி தீவிர பண்ணே கோழின்னு சீக்கிரமாக என்ன பார்க்காம கோழி வீடு பக்கத்தில் இருக்கும் கூட்டிகிட்டு போயிடலாம். ஸோ அப்புறமா அதுக்கு கட்ட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி பிடிக்கலாம். ஓகே, 2 3 3 3 3 3 வா 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 3 வா 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 வா. இந்த கோழிங்கலாம் ஈஸியாக தான் வரும். அப்பப்போ மக்கள் பண்ண இங்கே ஆடு இருக்குது. ஃபஸ்ட்டு கோழி எடுத்துகிட்டு போயிடலாம். கோழிக்கு இவ்வளோ பெருசுலாம் கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் குட்டியாகவே கொடுக்கணும். ஐயோ, திரும்ப பண்ணணும். செஸ்டில் இருக்கும். இப்போதைக்கு டெம்பரரியாக பிடிச்சி வைக்கணும். பிளான் இருக்கு. கொடுத்து ஒன்று உள்ள உள்ள உள்ள. ஏய் விழுகுடா. நீ உஷாரா இருக்கியா?
எஸ் உஷார் கைஸ். டேஸ் இவங்க உள்ளேயே இருப்பாங்க. நம்ம அதுக்குள்ளே கட்டிடும். ஸ்டாப் எடுத்துக்கலாம். ஐயோ 40 செஞ்சுட்டேன். எங்களுக்கு இவ்வளோ தேவையா? இந்த ஒரு செஞ்சிடும். ஏ குதிரை, என்னால் எங்கேயும் போக முடியாது. ஓகே யஷ்னா ஆடை வந்து நான் அடுத்த வீடியோவில் பிடிக்கலான்னு இருக்கேன். ஐயோ வச்சுட்டேனே. ஒன்று ஐயோ புளி பிடிச்சி போட்டேன். ஏய் இருக்கீங்களாடா? ஓகே இப்படியே வா, இப்படியே வா. உள்ள வாங்க. சூப்பர்ரா. எங்களுக்கும் ஒரு முடிஞ்ச அந்த வீட்டில் ஆடை பிடிக்க பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஆடை பார்த்து அந்த ஆடை கூட்டிட்டு வந்து நமக்கு 2 ஆடு இருந்தால் போதும். அதை வச்சு நம்ம இனப்பெருக்கம் பண்ணிக்கலாம். ஆடு வீட்டு பக்கத்துலேயே இருந்துச்சு, இப்போ காணும் பாருங்க. மைனிங்லாம் போகலான்னு சொல்லியிருந்தோம். ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஆடு மாட்டுச்சுன்னா மட்டும் பண்ணுவோம், இல்லைன்னா வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே மாட்டலாம். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண கிளிக் பண்ணி அழுத்திங்க. அப்போ தான் நான் புரிய உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பாய். ஓகே ஒரே நிமிஷம் தூங்கிட்டு காலையில் உங்களை மீட் பண்ணுறேன். காலையில் இது மூஞ்சில் உங்களுக்கு ஓகே. ஸோ இதோட முடிச்சுக்கலாம். ஓகே பாய்.